நமக. நேற்றைய உரையை முடிக்கும் போது ராகவேந்திர சுவாமிகளை வரவேற்பதற்கு திவான் வெங்கண்ணர் மின்னலன காரியங்களை துவக்கினார் என்று முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஆதோனி நகரமே விழாக்கோலம் போன்றது. வீதி எங்கும் தோரணங்கள், ஒவ்வொரு வீட்டின் முன்பும் அழகழகான கோலங்கள், தெருக்களின் ஆரம்பம் தோறும் குலைதள்ளிய வாழை மரங்கள். நவாப் சித்தி மசூத் கான் திவான் வெங்கண்ணருக்கு ஸ்ரீ சுவாமிகளை வரவேற்பதில் முழு அதிகாரத்தையும் கொடுத்திருந்தமையால் ஏக அமக்கலமாக வரவேற்புக்காக ஆதோனி எல்லையில் ராஜ மரியாதை தர காத்திருந்தார்கள். சுவாமிகளை பட்டண பிரவேசமாக அழைத்து வர உயர்ந்த ரத்தனங்களாலும் தங்கத்தாலும் இழைக்கப்பட்டிருந்த முத்து பல்லக்கை அழகுற ஜோடித்து தயாராக வைத்திருந்தார்கள். பட்டத்து யானை பெரியதொரு பூமாலையோடு ஸ்ரீ ராகவேந்திரனின் வரவுக்காக காத்திருந்தது. அதோ அதோ சுவாமிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஆரவாரம் செய்ததும் திவான் வெங்கண்ணருக்கு தலைகால் புரியவில்லை. தெய்வமே, எத்தனை ஆண்டுகள் கழித்து உன்னை பார்க்கப் போகின்றேன். உனது பேரொருளால் தான் மாடு மேய்த்தவன் திவானாக இருக்கின்றேன். நானே உம்மை தேடி வருவதற்கு பதில் நீரே என்னை ஆசீர்வாதம் செய்ய இங்கு வந்துவிட்டாயே, நான் என்ன பாக்கியம் செய்திருக்கின்றேன் என்று தனக்குள்ளே கண்ணீர் மல்க கசிந்து கொண்டிருக்கையில் ஸ்ரீ ராகவேந்திரர் அருகில் வந்துவிடவே, சுவாமி, தெய்வமே என்று உறக்க கூவியபடி ஓடோடி சென்று ஸ்ரீ ராகவேந்திரரின் கால்களில் தடாரென விழுந்தார் வெங்கண்ணா. சிறிது நேரம் ஆகியும் வெங்கண்ணா எழுந்திருக்காததால் திவான் அவர்களே என்று ஸ்ரீ சுவாமிகள் குரல் கொடுத்ததும் ஆனந்த கண்ணீரோடு வெங்கண்ணா எழுந்தார். திவான் அவர்களே, நீரும் மன்னரும் மக்களும் சுபீட்சமாக இருக்கின்றீர்கள் அல்லவா? இல்லாமல் எப்படி சாமி? உங்களது அனுகிரகத்தால் நாடே சுபீட்சமாக இருக்கின்றது. நீங்களிட்ட பிச்சை இந்த திவான் பதவி. தாங்களே என்னை திவான் என்று அழைக்கலாமா? ஏன், நீ திவான் தானே? திவான் தான். ஆனால் தாங்கள் என்னை அன்று கானகத்தில் அழைத்தது போல வெங்கண்ணா என்றால் தான் என் மனம் ஆறுதல் அடையும் சுவாமி. வெங்கண்ணா சுவாமி, நகருக்குள் செல்லலாமா? அரச மரியாதையை தாங்கள் ஏற்க வேண்டும் என்றதும் பட்டத்து யானை சீக்கலுக்கு மலர் மாலையை அறிவித்தது. சரி, இப்போது போகலாமா? தாங்கள் இந்த பல்லக்கில் அமர வேண்டும். எனது பல்லக்கில் கூட நான் பெரும்பாலும் அமர்வதில்லையே வெங்கண்ணா. நானும் மக்களோடு மக்களாக நடந்து வர விரும்புகின்றேன். தாங்கள் பல்லக்கில் அமர வேண்டும், அதை சுமக்கும் பாக்கியத்தை எனக்கு அருள வேண்டும் என்று கண்கலங்க வெங்கண்ணா கேட்டுக்கொண்டதற்கிணங்க, சரி வெங்கண்ணா, உன்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்கின்றேன் என்றவாறு பல்லக்கில் அமர்ந்ததும் திவான் வெங்கண்ணரும் பல்லக்கின் ஒரு முனியை பிடித்து தூக்கி சுமந்தபடி ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றிய கோஷத்தை விண்ணை பிளக்கும்படி கூவிக்கொண்டு வந்தார். மாடு மேய்த்த வெங்கண்ணாவையும் திவான் வெங்கண்ணாவையும் மனதில் ஓடவிட்டு பெருமிதம் கொண்டார் ஸ்ரீ ராகவேந்திரன். அரண்மனையை அடைந்ததும் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பாத பூஜைகள் முதலியவற்றை திவான் வெங்கண்ணர் செய்தார். பின்னர் திவானின் ஆசைப்படி அரண்மனையிலேயே ஸ்ரீ மூலராமர் பூஜையையும் அனுஷ்டித்தார். அதன் பிறகு திவான் வெங்கண்ணா 2 தினங்களாகவே நவாப் சித்தி மசூத் கானை ஸ்ரீ ராகவேந்திரன் நடத்தும் பூஜையில் கலந்து கொள்ளுமாறு நச்சரித்து கொண்டே இருந்தார். இதுதான் தக்க சமயம் என்று உணர்ந்த நவாப், சரி திவான், நாளைக்கு பூஜைக்கு நானும் வந்து கலந்து கொள்கின்றேன் என்று உனது சுவாமியிடம் கூறிவிடு என்று சொன்னதும் திவான் வெங்கண்ணா ஆனந்த கூத்தாடினார். ஆனால் நவாப் சித்தி மசூத் கான் ஸ்ரீ ராகவேந்திரரை பரீட்சிப்பதற்காக தனக்குள் போட்டு வைத்திருக்கும் சூழ்ச்சி திட்டத்தை திவான் வெங்கண்ணா அறிந்திருக்கவில்லை. அது என்ன? அந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை நாளைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.